ஆஸ்துமா, டான்சில், அதுக்கப்புறம் மூக்கில் வந்து சத வளர்ச்சி இருக்குல்ல, அது இந்த மூச்சு ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக நம்ம பச்சளையை வச்சு எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிற 40 நாள் சத வளர்ச்சியில் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மூலிகையை பற்றி தான் இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிணிசை, ஆஸ்துமா, டான்சில், அதுக்கப்புறம் மூக்கில் வந்து சத வளர்ச்சின்னு சொல்கிறோமல்ல, அது அத்தனைக்கும் உண்டான ஒரு மருந்து, அருமையான மருந்து தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதை வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ஈஸியாக குணமாகலாம். அதாவது படிப்படியாக நீங்கள் வந்து இந்த சத வளர்ச்சி இதெல்லாம், இந்த தொண்டையில் வர சத வளர்ச்சி, இந்த மூக்கில் வர சத வளர்ச்சியெல்லாம் கம்மியாகிறது நீங்கள் படிப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நம்ம சொல்ல போகிறோம். திருநீற்று பச்சிலை எல்லா பக்கம் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கற்பூரவள்ளி, அடுத்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்குங்க. சம அளவு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணுமே தனித்தனியாக 15 கிராம் எடுத்துக்கங்க. இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஒன்றா அரைச்சி நல்லா வீட்டில் மிக்சி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நல்லா ஒட்டுக்க அரைச்சிருங்க. மைய நல்லா அரைச்சிங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா அரைஞ்சிரும், அப்படியே மெழுகு மாதிரி ஆயிடும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா சுண்டைக்காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உருட்டிங்க. உருட்டி என்ன பண்ணுறீங்கன்னா நிழல்ல காய வச்சிருங்க. வீட்டில் காய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வெயில ஒரு 3 நாள், ஒரு அரை மணி நேரம் எதுக்குன்னா இந்த பூசணம் எல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 3 நாள் மட்டும் காய வச்சு எடுத்துருங்க. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இதை ஒரு அளவு எடுத்து அதை அப்படியே அமர்த்தி நல்லா இது பண்ணிட்டு தேன் இருக்குல்ல, தேன் லைட்டாக ஊற்றி கலக்கி காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை, இப்போ நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, ஒத்த தலைவலி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில் சத வளர்ந்துருச்சுங்கிறாங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் சத வளைச்சிருக்கல, அதுக்கு இந்த சுவாசமெல்லாம் தடை இருக்குது, அதுக்கு ரெண்டாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னா தும்மிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிருக்குது, அதுக்கப்புறம் விடாமல் இந்த குத்து இருமல்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான மருந்து. 40 நாளில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். இது அருமையாக இந்த சத வளர்ச்சி எல்லாம் வந்து 40 நாளில் கம்மியாகிறது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மூக்கில் சத வளர்ச்சி ஆகிறது, டான்சில், தொண்டையில் சத வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே இந்த அற்புதமான செடி தான் இது. இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான். இதை கிடைச்சதுன்னா வாங்கி தயவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ நல்லா அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான மருந்து.